வணக்கம். இன்னைக்கு அடுத்த குரலுக்கு போகலாமா? இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை. இயல்பினால் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை. ஒரு இல்லத் தலைவன் முறைப்படி நல்ல அறச்செயல்களோடு தன்னுடைய குடும்பத்தை வழி நடத்தி தானும் அவ்வழியே நடந்தால் அவன் எல்லாவற்றையும் விட மேன்மையான செயல்களை செய்தவனாக கருதப்படுகிறான். அடுத்து பார்த்துடலாமா? ஆற்றின் ஒழுக்கி அரண் இழுக்காயில் வாழ்க்கை. ஆற்றின் ஒழுக்கி அரண் ஒழுக்காயில் வாழ்க்கை நோற்பாரில் நோன்மை உடைத்து. ஆற்றின் ஒழுக்கி அரண் இருக்காயில் வாழ்க்கை நோற்பாருள் நோன்மை உடைத்து. இதுக்கு என்ன அர்த்தம்னா, தான் மட்டும் அறநெறியில் இருந்தால் பத்தாது, மற்றவர்களையும் அந்த அறநெறியின் வழியே நடத்தி செல்ல வேண்டும், அவர்களுக்கும் அதை அறிவுறுத்த வேண்டும், அதன்படி அவர்களை நடக்கச் செய்ய வேண்டும். அவ்வாறு அவன் செய்வானே ஆனால் அவன் மிகவும் வலிமையுடையவனாக கருதப்படுகிறான். எதனில் வலிமையுடையவன் என்றால், வாழ்வியலை வாழ்வதற்கு அடையாளமாக மிகச்சிறந்த வலிமை எது என்றால் அவனது நல்ல குணங்கள், நற்பண்புகள், நன்மைகளே மட்டுமே ஆகும். அதான் வலிமை, உடல் வலிமை அல்ல, உள்ள வலிமை. இதுதான் ஒரு இல்லத்தால் நல்ல இல்வாழ்வானின் கடமைகளுள் ஒன்று என்று வள்ளுவனார் கூறுகிறார். இன்னைக்கு முடியும், நாளைக்கு மற்ற 2.